வந்து நிறைய வந்து இவர் நல்ல நோக்கத்தில் கிறிஸ்தவர் ஆனாரா, இல்லை கிளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஈசா நபிக்கு வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி கூட்டிகிட்டு அந்த ஹவாரியன்களுடைய அந்த தாவா வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்பவும் ரீச் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த ரீச் ஆகிட்டே வந்ததுனால இனி வந்து கிறிஸ்தவர்களை அடக்குமுறை செஞ்சால் அவங்களுடைய அந்த சிம்பத்தி அரசுக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற அந்த லெவல் வந்திருக்கு. அப்போ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துக்கு வந்து மதமாக இவன் வந்து நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஆட்சி இருந்தால் போதும், ஆட்சிக்காக அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அப்போ அந்த கட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அமைதி வந்து ஏற்படுது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் சொல்கிறான்ல உதவி ஏற்படுதுன்னு. அரசருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை போட்டு அப்படி இப்படி பண்ணி அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு ஒரு அடைக்கலம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றான். இவருடைய அந்த தொடர்ச்சியில் தான் 408 தியோடோசியஸ் அப்படிங்கிற அந்த மன்னர், 2வது மன்னர், அவர் ஆட்சி பண்ணும்போது குகைவாசி